Hello friends, welcome back to my channel Canadaவ. இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் எனக்கு வீக்குக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். இன்றைக்கு நாங்க கனடாவில் ஸ்ப்ரிங் கிளீனப் அப்படின்னு பார்க்க போறோம். இங்க ஒரு 5 மாசம் தான் சம்மர். அந்த 5 மாசத்துக்கு நாங்க சிட்டா பறந்து எவ்வளவு வேலையை செய்து எவ்வளவு ப்ரிப்பேரா இருக்க முடியுமோ அவ்வளவு ப்ரிப்பேரா இருந்தா தான் நாங்க சம்மரை என்ஜாய் பண்ண முடியும். அதாவது பூக்க வேண்டிய மரங்களை டைமுக்கு பூக்க பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் என்று சொன்னா டைமுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வெயில் மழை என்று பார்த்து கொண்டிருக்கோம், அது குளிர் என்று பார்த்து கொண்டிருக்கோம். எப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணுதோ அப்ப இருந்தே நாங்க எல்லாம் ஒவ்வொரு ஒன்றா செய்து வைக்கணும். அதுல முதலாவது விஷயம் வந்து ஸ்ப்ரிங் கிளீனப். நான் மோஸ்ட்லி ஃபால்ஸ்ல ஒரு கிளீனப் குடுத்துருவேன். புடுங்கக்கூடிய மரங்கள், வெட்டக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் ஃபால்ஸ்ல வெட்டி ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருவேன். சில மரங்கள நான் ஸ்ப்ரிங்ல தான் ட்ரிம் பண்றேன் நான். அதிலே ஒரு மரம் வந்து ரோஸ். ரோஸ் வந்து யூசுவலா இங்க வின்டர் கடந்து வரைக்குள்ள நிறைய கொப்புகள் வந்து பட்டு போயிடும். அப்ப பட்டு போன கொப்புகள மட்டும் தான் நான் வெட்டுறேன். நான் படாத கொப்புகள வெட்டுறதில்ல. அது உங்களுக்கு ஸ்ப்ரிங்ல தான் தெரியும் எந்த கொப்பு பட்டது, எந்த கொப்பு படலன்னு. அதை விட நிறைய லீவ்ஸை வந்து நான் வந்து இந்த பாத்திகளுக்குள்ள போட்டு விடுறேன். நான் இந்த லீவ்ஸையும் எடுத்து குப்பையில எறியறேன் இல்ல. கொட்டுற எல்லா லீவ்ஸையும் இந்த பாத்திகளுக்கு போட்டு இந்த பாத்திகளுக்குள்ள போட்டு விடுறதால வந்து மரங்களோட வேரை வந்து குளிர்ல இருந்து பாதுகாக்கும். யூசுவலா ஸ்ப்ரிங் வந்த கையோடையே சில மரங்கள் குருத்து வைக்க வலிக்கிட்டுரும். சின்ன சின்ன சிவப்பு குருத்தா வர வலிக்கிட்டுரும். அதை நான் இப்ப ஏர்லியில கிளீன் பண்ணாட்டி இந்த இதுகளை நான் பிறகு பிளாக் மாற போட்டோ இல்ல முள்ளுபுராண்டியை போட்டோ இழுக்க இதுகளோட குருத்தெல்லாம் உடைஞ்சு போயிடும். அப்ப வெரி இம்பார்ட்டன்ட், அது முளைக்கிறதுக்கு இடையில நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விடணும். இதெல்லாம் போன வருஷம் நான் எடுத்து குவிச்ச குப்பைகள் இதெல்லாம் கிண்டி தாக்க வேணும். யூசுவலா இது பெரிய பாயிலா இருக்கும். விண்டருக்கு இது கொஞ்சம் அமர்ந்து கிளியா வந்துடும். அதை விட நான் பாடிங் சாயில் பொட்டில் இருக்க சாயிலையும் வந்து நான் கொண்டதுக்குள்ள கொட்டி விடுறேன். நான் அதுகளும் எல்லாம் உதிர்த்து கொட்ட வேணும். எல்லாத்தையும் கொட்டி கொண்டு வந்து இந்த மூலையில நான் தக்காளி வைக்கிற இடத்துல தாக்க வேணும். டடாங்! 4 அவர் தொடர்ந்து செய்த வேலையில இவ்வளவும் கிளீன் பண்ணியாச்சு. அரைவாசி விளக்கமாறு கொண்டு கிளீன் பண்ணது, அரைவாசி கையால பொறுக்கி வெட்டி எடுத்து இதுகள் உடையாம கிளீன் பண்ணது. எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு வந்து அந்த மூலையில சேர்த்துட்டேன். இனி கிண்டி தாக்க வேணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் வந்து கிளீன் அப் செய்ய வேணும். ஃப்ரண்ட்ல நிறைய டூலிப்ஸ் இருக்குது மண்ணுக்குள்ள. அந்த டூலிப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குருத்துகள் வந்து வரவழைக்கிடும். அதுக்கிடையில கிளீன் பண்ணினா தான் அதுகளை பழுதாக்காம இருப்பேன். டூலிப்ஸ் வந்து ஏர்லி ஸ்ப்ரிங்ல பூக்கிற ஃப்ளவர்ஸ். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஏர்லியாவே எல்லாம் கிளீன் பண்ணி வச்சா தான் அந்த இலைகள் ஒன்றும் டேமேஜ் ஆகாம இருக்கும். டூலிப்ஸ் முளைச்சா பிறகு அதுக்குள்ள கிளீன் பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து இந்த இலைகள் வந்து எல்லாம் டேமேஜா போயிடும். இலைகள் டேமேஜா போனா டூலிப்ஸ் வந்து பூத்தாலும் அந்த ஒரு ஃபுல் வடிவு இருக்காது. என்னடா இவன் வெறும் நிலத்தை காட்டுறான்னு நினைக்காதீங்க. இப்படி இருந்து நான் எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இப்படி வெறுநிலமா இருக்கிற நிலம் இன்னொரு கிழமையில இன்னொரு 1.5 கிழமையில எவ்வளவு பச்சை பசேலுண்டு மண்ணே தெரியாம வரப்போகுதுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பாத்தியில நான் மிளகாய், வெண்டிக்காய், ஆம், பாவல் கொடின்னு நடுறேன் நான். அதையும் ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். 2 மூலையிலயும் இருக்கிற இந்த பெரிய பைல்ஸ் ஆன குப்பைகளை நான் வந்து கிண்டி தாக்க வேணும் மண்ணுக்குள்ள. இப்போ மண் வெட்டா இருக்கிறபடியா நான் நாளைக்கு நாளடையே கிண்டி தாப்பேன். இவ்வளவுதான் இந்த வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்துங்க. நான் தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் அப்டேட்ஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். நன்றி.